தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே தாயின் கருவிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை இயேசுவின் நாமத்தினாலே பேதுருவும் யோவானும் குணப்படுத்துவதன் மூலமாக அநேகர் ஆச்சரியப்படுவதையும் அநேகர் கேள்வி கேட்பதையும் கண்ட பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு இயேசு யார் என்பதை சொல்லுகிறார்கள். அது மட்டும் அதோடு அவர்கள் நிறுத்தல்ல, முக்கியமான ஒரு காரியத்தையும் இங்கே சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளைப்படவும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசுவை குறித்து இங்கே சொல்லுகிறார். நாளும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, விசேஷமாக இயேசுவை அறியாத யாராவது இதை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையான ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, மீறுதலிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால், இந்த பூமியில ஒரே ஒரு நாமம்தான் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தில், ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், கழுவப்பட வேண்டுமானால், அதற்கு இந்த வானத்தின் கீழே ஒரே ஒரு நாமம்தான் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் இயேசு. இயேசு. பாவம் போக வேண்டுமானால் இயேசுவிடத்தில் வர வேண்டும். சாபம் போக வேண்டுமானால் இயேசுவிடத்தில் வர வேண்டும். வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமானால் இயேசுவிடத்தில் வர வேண்டும். எந்த காரியங்களை செய்வதன் மூலமாகவோ, எங்களை நாங்கள் வருத்தி கொள்வதன் மூலமாகவோ, முழங்காலில் நடப்பதன் மூலமாகவோ, உடைகளை கலட்டி விட்டு பிறழுவதன் மூலமாகவோ, அல்லது ஒரு காணிக்கையை செலுத்துவதன் மூலமாகவோ, கொண்டு போய் பணத்தை கொட்டுவதன் மூலமாகவோ, படிகள் ஏறுவதன் மூலமாகவோ பாவத்திலிருந்து ரட்சிப்பு கிடையவே கிடைக்காது எந்த மனிதனுக்கு. அதற்கென்று ஒரு தெய்வம் இந்த பூமியில மனுஷனார் வந்தார். அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அந்த தெய்வம் இயேசு. அந்த தெய்வத்துடைய நாமம்தான் பாவத்திலிருந்து மன்னிப்பதற்கு இந்த பூமியில வாழுகிற சகல மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாமம் மட்டும்தான் இயேசு. இப்ப இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடையாது, பரிசுத்தமாகவே முடியாது, தேவனிடத்தில் போகவே முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுடைய வார்த்தையின்படி வாழாவிட்டால் எந்த ஒரு மனிதனும் தெய்வத்திடம் போக முடியாது, பாவத்துக்கு இருந்து மன்னிப்பு பெற முடியாது. அதற்கு இயேசு. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி பாவத்திலிருந்து வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம்
கட்டளைப்படவும் இல்லை. அந்த நாமம் இயேசு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டுமானால், வாழ்க்கை மாறணுமா, பாவம் போகணுமா, பரிசுத்தமாகணுமா, உண்மையான தெய்வத்தோடு வாழணுமா, இயேசு, இயேசு, இயேசு. ஆவியானவர் ரட்சிப்புக்குள்ளாக தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.